பிழை செய்தவன் திருந்தினான். பகுதி 3. மீனாவும் கார்த்திக்கும் வீட்டை விட்டு சென்ற பிறகு அரவிந்தின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. முன்பு வீடு வந்தவுடன் கதவை திறந்து வரவேற்கும் மனைவி இல்லை. அப்பா என்று ஓடி வந்து கட்டிப்பிடிக்கும் கார்த்திக் இல்லை. வீடு முழுவதும் அமைதி. அந்த அமைதி அவனை தினமும் தண்டித்தது. ஒரு நாள் காலை அரவிந்த் தன்னால் சமைக்க முயன்றான். மீனா தினமும் எவ்வளவு வேலை செய்தாள் என்று அப்பொழுதுதான் அவனுக்கு புரிந்தது. ஒரு தேநீர் கூட சரியாக செய்ய முடியாமல் தவித்தான். இவ்வளவு நாளா நான் இதையெல்லாம் சாதாரணம்னு நினச்சிக்கிட்டே இருந்தேனே என்று மனதில் வருந்தினான். அந்த மாலை அவன் மீனாவுக்கு ஃபோன் செய்தான். மீனா எடுத்தாள். ஆனால் அதிகம் பேசவில்லை. கார்த்திக் எப்படி இருக்கான் என்று கேட்டான். நல்லா இருக்கான். நீ? நானும் நல்லா இருக்கேன். அவ்வளவுதான். அழைப்பு முடிந்தது. முன்பு 1 மணி நேரம் பேசும் மனைவி இப்போது 2 வார்த்தைகளில் பேசுகிறாள். அந்த வலி அரவிந்துக்கு தாங்க முடியவில்லை. சில நாட்கள் கழித்து அவன் மீனாவின் அம்மா வீட்டிற்கு சென்றான். கதவை திறந்த கார்த்திக் அவனை பார்த்ததும் மகிழ்ச்சியாக ஓடி வந்தான். அப்பா! அந்த ஒரு வார்த்தை அரவிந்தின் கண்களில் கண்ணீரை வர வைத்தது. குழந்தைகள் மனதில் வெறுப்பு இருக்காது. அவைகள் அன்பை மட்டுமே பார்ப்பார்கள். மீனா வெளியே வந்தாள். அவள் அமைதியாக இருந்தாள். அரவிந்த் மௌனமாக சொன்னான், நான் பெரிய தவறு பண்ணிட்டேன் மீனா. மீனா உடனே பதில் சொல்லவில்லை. சில நொடிகள் கழித்து, உனக்கு இப்போ உன் தவறு புரிஞ்சிருக்கு. ஆனா நான் அனுபவிச்ச வலி இன்னும் குறையல. அந்த வார்த்தை உண்மை. மன்னிப்பு கேட்பது எளிது. ஆனால் உடைந்த நம்பிக்கையை மீண்டும் காட்டுவது கடினம். அன்று இரவு வீடு திரும்பிய அரவிந்த் ஒரு முடிவு எடுத்தான். வார்த்தையால இல்ல, என் செயலால நான் மாறிட்டேன்னு நிரூபிக்கணும். அவன் மீனாவை திரும்ப பெற போராட முடிவு செய்தான். மீனாவும் கார்த்திக்கும் அம்மா வீட்டில் இருந்தார்கள். அரவிந்த் தினமும் அவர்களை நினைத்து கொண்டே இருந்தான். ஆனால் இந்த முறை அவன் வெறும் வார்த்தைகளில் மன்னிப்பு கேட்கவில்லை. தன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த ஆரம்பித்தான். வேலையில் கவனம் செலுத்தினான். தேவையில்லாத நட்புகளை முற்றிலும் நிறுத்தினான். மீனாவிடம் தினமும் தொந்தரவு செய்யாமல் அவளுக்கு தேவையான செலவுகளை நேரத்திற்கு அனுப்பினான். ஒரு நாள் கார்த்திக்கிற்கு பள்ளியில் ஆண்டு விழா. அதை பற்றி மீனா அரவிந்திடம் சொல்லவில்லை. ஆனால் பள்ளி வாட்ஸ்அப் குழுவில் தகவல்களை பார்த்த அரவிந்த் அமைதியாக பள்ளிக்கு சென்றான். மேடையில் கார்த்திக் பாடல் பாடப் போகிறான். குழந்தை மேடையில் ஏறிய போது பார்வையாளர்களில் தன் அப்பாவை கண்டான். அவன் முகம் மலர்ந்தது. அப்பா வந்துட்டாரு என்று மகிழ்ச்சியுடன் நண்பரிடம் சொன்னான். நிகழ்ச்சி முடிந்தது. கார்த்திக் ஓடி வந்து அரவிந்தை கட்டிப்பிடித்தான். அப்பா, நான் நல்லா பாடினேனா? ரொம்ப நல்லா பாடினடா என்று கண் கலங்கினான் அரவிந்த். அதை தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த மீனாவின் மனமும் சிறிது அசைந்தது. ஏனெனில் முன்பு இருந்த அரவிந்த் இப்படி நேரம் ஒதுக்கி வரமாட்டான். அந்த நாள் இரவு மீனா முதல் முறையாக நீண்ட நாட்களுக்கு பிறகு அரவிந்துக்கு ஒரு மெசேஜ் அனுப்பினாள். கார்த்திக் ரொம்ப சந்தோஷமா இருந்தான். வந்ததுக்கு நன்றி. அந்த ஒரு மெசேஜ் அரவிந்துக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. ஆனால் வாழ்க்கை எப்பொழுதும் நேராக போகாது. சில நாட்கள் கழித்து மீனாவின் அண்ணன் பேசும் பொழுது சொன்னார்,
மீனா, இவ்வளவு நடந்த பிறகும் திரும்ப போகணும்னு யோசிக்கிறியா? மீனா அமைதியாக இருந்தாள். ஒரு முறை உடைஞ்ச நம்பிக்கை மறுபடியும் உடைஞ்சா? அந்த கேள்வி அவள் மனதை மீண்டும் குழப்பியது. இங்கே ஒரு பக்கம் அரவிந்தின் உண்மையான மாற்றம், மற்றொரு பக்கம் மீனாவின் பயம். இந்த இரண்டு உணர்வுகளுக்கும் நடுவில் சிக்கியது அவர்களின் குடும்பம். அதே நேரத்தில் அரவிந்த் வாழ்க்கையில் எதிர்பாராத ஒரு சோதனை. மீனா இன்னும் அம்மா வீட்டிலேயே இருந்தாள். ஆனால் அரவிந்தை பற்றி கோபம் மட்டும் இப்பொழுது இருந்த அளவுக்கு இல்லை. அதற்கு பதிலாக ஒரு கேள்வி அவள் மனதில் இருந்தது. அவன் உண்மையிலேயே மாறிவிட்டானா? ஒரு நாள் அலுவலகத்தில் பெரிய பிரச்சனை ஏற்பட்டது. அரவிந்த் வேலை பார்த்த நிறுவனத்தில் சில ஊழியர்கள் தவறான கணக்குகளை சமர்ப்பித்தனர். விசாரணை ஆரம்பமானது. அந்த குழுவில் அரவிந்தின் பெயரும் சேர்க்கப்பட்டது. அவன் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் சந்தேகத்தின் நிழல் அவன் மீதும் விழுந்தது. அவன் மிகவும் கவலையுடன் இருந்தான். முன்பு போல இருந்திருந்தால் யாரிடமாவது ஆறுதல் தேடி ஓடியிருப்பான். ஆனால் இப்பொழுது அவன் நேராக மீனாவுக்கு போன் செய்தான். சில நொடிகள் அமைதிக்கு பிறகு மீனா அழைப்பை எடுத்தாள். என்ன ஆச்சு? அரவிந்த் எல்லாவற்றையும் சொன்னாள். மீனா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தாள். பிறகு சொன்னாள், நீ தவறு செய்யலைனா பயப்பட வேண்டாம். உண்மை தாமதமா ஜெயிக்கும், ஆனா தோற்காது. அந்த வார்த்தைகள் அரவிந்துக்கு புதிய தைரியம் கொடுத்தது. போன் வைத்த பிறகு அவன் ஒரு நிமிடம் சிரித்தான். பல மாதங்களுக்கு பிறகு மீனா மீண்டும் அவனுக்கு ஆறுதலாக பேசியிருந்தாள். சில வாரங்கள் கழித்து விசாரணை முடிந்தது. அரவிந்த் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கப்பட்டது. மேலும் அவனுடைய நேர்மையை பாராட்டி நிறுவனமே அவனை ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு தேர்வு செய்தது. அந்த நல்ல செய்தியை முதலில் யாரிடம் சொல்ல வேண்டும் என்று அவன் யோசிக்கவே இல்லை. நேராக மீனாவுக்கு அழைத்தான். மீனா, நான் கிளீன். எனக்கு பதவி உயர்வும் கிடைச்சிருக்கு. அந்த பக்கத்தில் சில நொடிகள் அமைதி. பிறகு மெதுவாக, வாழ்த்துக்கள் அரவிந்த் என்றாள். அவள் குரலில் பல மாதங்களுக்கு பிறகு ஒரு சிறிய மகிழ்ச்சி இருந்தது. அந்த இரவு மீனா நீண்ட நேரம் யோசித்தாள். தவறு செய்த மனிதனை வெறுப்பது எளிது. ஆனால் தன் தவறை திறத்து உணர்ந்து மாற முயற்சிக்கும் மனிதனை புரிந்து கொள்வது கடினம். உண்மையிலேயே அரவிந்த் மாறுகிறான் போல தோன்றியது. அதே சமயம் கடந்த காலத்தின் காயங்கள் இன்னும் முழுமையாக ஆறவில்லை. மீனா ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டிய நேரம் நெருங்கிக் கொண்டிருந்தது. அந்த முடிவு அவர்களின் குடும்பத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது. இதை அடுத்து வரக்கூடிய